Hi, hello. In this video ஒரு சின்ன டீடைல் பார்க்கலாம். ஒரு சின்ன பைப் உங்கள் பில்டிங்கை லாங் லைஃபாக வச்சுருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? 100% உண்மை தான், நம்பலாம். நம்ம ரூஃப் போடும்போது பாத்ரூம்காக செங்கண்ட் ஸ்லாப் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆஃப்டர் காங்கிரீட்டிங் க்யூரிங் பீரியட் அதுக்கப்புறம் பிரிக் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 ஸ்டேஜில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணுவோம். வாட்டர் லீக் ஆகி பில்டிங் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் அண்ட் ட்ரைனேஜ் லைன் லே பண்ணுவோம். இந்த பைப் லைன் லே பண்ணும்போதே நம்ம இந்த 1 இன்ச்சு பிவிசி லைன் நம்ம கொடுக்கணும். இந்த 1 இன்ச்சு பிவிசி ஸ்பவுட் லைன் கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, சங்கனில் ஸ்டேக்னடாக இருக்க வாட்டர் எல்லாமே இது வழியாக ட்ராப் ஆகிடும். ஸோ மதர் ஸ்லாபை அஃபெக்ட் பண்ணாது. காங்கிரீட்குள்ளேயும் வாட்டர் பெனட்ரேட் ஆகி ஸ்டீலையும் கரோட் ஆக்காது. ஃப்யூச்சர்லேயும் இந்த டைல் ஜாயின் க்ரோத் வீக் ஆகி தண்ணி உள்ளே போனாலும் இந்த பைப் வழியாக நமக்கு ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பில்டிங் ரொம்ப சேஃபாக இருக்கும். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ராப்பரான கெமிக்கல் வச்சு இந்த இதெல்லாமே நம்ம பேக் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக ஒரு 2 to 3 days நல்லா வாட்டரை ஸ்டைலேட் பண்ணி செக் பண்ணிடணும். ஏன்னா வாட்டர் லீக்காக நம்ம பார்த்துக்கணும். ஓகே, see you next video. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.